தென்முடி, நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கமா. நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வண்டி ரேக்காட்ட கொடுத்து விடுறேன். ஓகே? என்னம்மா? என்னம்மா இன்னும் காணோம்? இல்ல, நான் போய் கூட்டு வரேன். என்னம்மா அது? பிளைட்டுக்கு நேரமாச்சு இன்னும் காணுமே. நீரு நான் போய் கூட்டிட்டு வரேன். பிளைட்டுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா. ஆமா சீக்கிரமாமா. விஜய், 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வயசு எனக்கு இல்ல. ஆனா ஆறுதலா இருக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு ஆறுதல், அழுக, சந்தோஷம் எல்லாமே சீதாதான். அவளே போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. தயவு செஞ்சு நீ எங்கேயா போய் தங்கிக்க. இனிமே இங்க இருக்க வேண்டாம். விஜய், நான் இதுவரைக்கும் இங்க தங்குறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய நட்புக்காக. இனிமே நான் தங்க போறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய சொல்லுக்காக. அவ நடமாடுன இந்த வீட்டுல வேற எந்த பொண்ணும் இருக்க அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏற்கனவே அனுமதி கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு இந்த வீடுதான் வாழ்க்கை. விஜய், ரேகா, என் கணவரையும் குழந்தையும் தேன்மொழியும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உன் கண்ணுக்குள்ள வந்து காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். மாமா, அம்மா, மாமா, மாமா. அழுகாதம்மா. ஷாமு, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. இல்லம்மா, நான் போய் சொல்லலம்மா. இப்ப போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சத்தியமா சொல்றேம்மா, அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அழுகாதம்மா. ஷாமு, இங்க பாரு, இத பாரு. நீ அழுதா நான் தாங்க மாட்டேம்மா. நான் தாங்க மாட்டேம்மா. என்னால தாங்க முடியாதும்மா. தேன்மொழி,
ஏமா அந்த பையனை நீ காதலிக்கிறியா? சொல்லுமா, அந்த தம்பியை நீ விரும்புறியா? அலேக், நான் அப்பவே சொன்னேனே சார், அவ எனக்கும் பெப்பே, அவங்க அண்ணனுக்கும் பெப்பே. வாய துறக்க மாட்டாளே. அவ வாயை திறந்து பேசுறனாலும் அவ மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் உன்னை விரும்புறா. அத நீங்க சொன்ன எப்படி? அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்காக நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளால பேச முடியாது. அவ ஊமை, பிறவி ஊமை. அவ பிறந்த உடனே அழகு தமிழை இனிமையா பேச போறாங்கிற ஆனந்தத்துல எங்க அப்பா அம்மா அவளுக்கு தேன்மொழின்னு பேர் வச்சாங்க. ஆனா அவளுக்கு எந்த மொழியும் வரல. எங்க போச்சு சார்? பாண்டியா, என்னாச்சு? என் தேன்மொழிக்கு என்னாச்சு சார்? என்ன புடிச்சிட்டு போய் கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி தேன்மொழி கிட்ட இருந்து அந்த பர்ஸை வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பர்ஸ்ல டைகரோட நெகட்டிவ் இல்ல. அந்த ஆத்திரத்துல என் கண்ணு முன்னாடியே தேன்மொழிய அந்த டைகர் காளி கடிச்சு கொதறி சாகடிச்சுட்டா சார். மடி தேன்மொழி உன்னை எப்படி எல்லாம் சிங்காரிச்சு மணக்குளத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப இந்த குளத்துல பாக்குறேன். அம்மா அம்மா, அண்ணிதான் என்ன விட்டு போயிட்டா, நீயுமா? அம்மாடி, என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? இந்த அண்ணனால உன் கதனை காப்பாத்தி உன்னோட வாழ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியாமா? அதனாலதான் நீயே போய் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா? பாண்டியா, அந்த காளி இப்ப எங்க இருக்கான்? திருவான்மையூர்ல அவன் பங்களால. அந்த மிருகம் என்னையும் விட்டு வைக்கல சார். பாண்டியா சார், என்ன பாண்டியா? உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னு கேட்கலையே, ரெட்ட கொலை பண்ணிருக்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேர் காதலிச்சது உனக்கு பிடிக்கல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி
உன் பழிய தீர்த்துக்கிட்ட. இதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதனாலதான் உன்னை கைது பண்றேன்.